கோபி அருகே உள்ள திங்களூரில் மாயமான மில் தொழிலாளி வழக்கில் திடீர் திருப்பம். கொடுத்த கடனை திருப்பி கேட்டதால் வாய்க்காலில் தள்ளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோபி அருகே உள்ள திங்களூர் கொளத்துப்பாளையத்தைச் சேர்ந்தவர் நல்லசாமி மகன் யுவராஜ். 39 வயதான யுவராஜுக்கு திருமணமாகாத நிலையில் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள தனியார் மில்லில் மெஷின் ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார். கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கோயில் திருவிழாவிற்கு செல்வதற்காக வெள்ளாங்கோயிலில் உள்ள ஏடிஎம்மிற்கு சென்று பணம் எடுத்து வருவதாக அவரது தாயார் ராமாயாளிடம் கூறி சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் மகன் வீடு திரும்பாத நிலையில் தாயார் ராமாயால் மகனை செல்போனில் தொடர்பு கொண்ட போது சிறிது நேரத்தில் வருவதாக கூறிய யுவராஜ் பின்னர் வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடி பார்த்தும் மகன் கிடைக்காத நிலையில் ராமாயால் அளித்த புகாரின் அடிப்படையில் திங்களூர் போலீசார் யுவராஜ் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் யுவராஜ் வாய்க்காலில் தள்ளி கொலை செய்யப்பட்டதாக அந்த பகுதியில் உள்ள மதுக்கடையில் இருவர் பேசிக் கொண்டிருப்பதாக திங்களூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கொளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் பூவேந்திரன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வரும் கொளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த கருப்பசாமி மகன் தங்கராசு கடந்த ஆண்டு யுவராஜிடம் சொந்த செலவிற்காக 1.5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். சில நாட்களில் கொடுப்பதாக கூறி பெற்ற கடன் தொகையை பல மாதங்களாகியும் திரும்ப கொடுக்காமல் இருந்துள்ளார். இதனால் யுவராஜ் அடிக்கடி கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தங்கராஜ் அதே பகுதியைச் சேர்ந்த பூவேந்திரன் என்பவரிடம் இது குறித்து கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து இருவரும் யுவராஜை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். சம்பவத்தன்று ஏடிஎம் சென்ற யுவராஜை மது அருந்தலாம் என கூறி திங்களூர் அருகே உள்ள நிச்சாம்பாளையம் கீழ்பவானி வாய்க்காலுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சென்றதும் தங்கராஜும் பூவேந்திரனும் சேர்ந்து யுவராஜை கீழ்பவானி வாய்க்காலில் தள்ளியுள்ளனர். நீச்சல் தெரியாத நிலையில் தண்ணீரில் மூழ்கிய யுவராஜ் உயிரிழந்தார். அதன் பின்னர் இருவரும் ஊருக்குள் சென்று மற்றவர்களுடன் யுவராஜை தேடுவது போல் நடித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து யுவராஜை வாய்க்காலில் தள்ளி கொலை செய்த தங்கராஜ் மற்றும் பூவேந்திரனை திங்களூர் போலீசார் கைது செய்து பெருந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைத்தனர். கொடுத்த கடனை திருப்பி கேட்ட மில் தொழிலாளியை வாய்க்காலில் தள்ளி கொலை செய்த சம்பவம் திங்களூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது.